பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசானில் 22வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போகிறாங்க என்பன குறித்து ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் மக்களே. ஸோ பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா நாட்டில் உள்ள பல்வேறு பிரிவினருக்கு மத்திய அரசு பல வகையான திட்டங்களை நடத்தி வருகிறது. உதாரணமாக விவசாயிகள் பல்வேறு திட்டங்கள் நிதி மூலம் ஆதரவை பெறுகிறார்கள். அவற்றில் மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா இதோடைய திட்டம் தான் ரொம்ப முக்கியமான திட்டம். மக்கள் அனைவருமே இதற்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 சமத்தவணைகளில் 6000 2000 2000 2000 ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு டைமு 2000 அவங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் 21 தவணைகள் விடுவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 22வது தவணை முறை. இருப்பினும் 22வது தவணை எப்பொழுது வெளியிடப்படும் என்பது குறித்து சில அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்கு. பிப்ரவரி 25க்கு பிறகு இந்த தவணை வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எல்லாமே வலைதளத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கு. பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை பிப்ரவரி 25லிருந்து 28 இல்லைனா மார்ச் 8ஆம் தேதிக்கு தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் போயிட்டுருக்கு. பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. அடுத்த தவணையாக 22வது தவணை பிப்ரவரி 25ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வெளியிடப்படும் என்று நம்பிக்கை தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது குறித்து அரசாங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் எதுவும் வெளியிடப்படவில்லை. திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in அதிகாரப்பூர்வ செயலி இன்னும் தவணை வெளியீட்டு தேதியையும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கும் வரை தவணை தேதி குறித்து எந்த முடிவும் கூற இயலாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பிஎம் கிசான் தவணையை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற இகேஒய்சி மையத்திற்கு இசேவை மையத்துக்கு சென்று இகேஒய்சியை நீங்கள் முடிச்சுக்கணும். விவசாயிகள் வீட்டில் இருந்தக்கூடிய தங்களை இகேஒய்சி அப்டேட் செய்யலாம். இதற்கான செயல்முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ வலைதளக்கு செல்லவும், ஃபார்மர்ஸ் கார்னருக்கு பற்றி சென்று இகேஒய்சி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும், ஆதார் எண்ணில் உள்ளிட்டு சர்ச் என்பதை கிளிக் செய்து ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி எண்ணை பெற்று கிளிக் செய்து உங்கள் மொபைலில் பெறப்பட்ட ஓடிபி உள்ளிடவும். அதன் பிறகு இந்த இகேஒய்சி சப்மிட் ஆகும். ஓகேங்களா. சார்பில்லாத சமரசமில்லாத செய்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இகேஒய்சி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. பிரதம மந்திரி இந்த இகேஒய்சி முடிக்காத நபர்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ற 21வது தவணையை முடிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்திங்களா. அவங்க நடுவில் முடிச்சிருந்தாங்கன்னா அந்த தவணை தொகையும் சேர்த்து 4000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த டைம் கிரெடிட் பண்ண போகிறாங்க. அது ஒரு சில நபர்களுக்கு 4000 ரூபாய் பிரதம மந்திரி பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை 21 மற்றும் 22 2 தவணையும் சேர்த்து 4000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண போகிறாங்க. இதுவும் இதில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அதனால் இகேஒய்சியை முடிக்கலை அப்படின்னா தயவு செய்து இகேஒய்சி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து வச்சுக்கோங்க. இதை முடித்தா தான் உங்களுக்கு பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசானுடைய அந்த 22வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். பிப்ரவரி 25லேருந்து மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளார 100% உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ரெடி ஆகிக்கோங்க. இகேஒய்சி எல்லாத்தையும் கிளியராக பக்காவாக வச்சுக்கோங்க. நில சரிபார்ப்பு இந்த மாதிரி ஆவணங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதையும் கிளியராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.